அப்பா முடியாது. என்னிடம் அருமையான யோசனை இருக்கிறது. என்ன? புதன்கிழமை என்னுடைய கண்களை பாருங்கள். நீங்கள் செய்ய வேண்டும். In night strawberry Siberian, Shangu countdown at the Sundays of Furian. நான் கொண்டு சாப்பிட வேண்டும். நான் சொன்று சாப்பிடுகிறேன். பயிரின் காதில் உங்களது விரலை செருக வேண்டும். அது அருவருப்பானது. இரத்த சோழன். ஏய் அது நல்லா மணக்கிறது. யாராவது விரும்புகிறீங்களா? ஐயோ, அதை விட மோசமாக ஏதாவது இருக்குமா? ஓ, ஒரு தாசாசமான மாம்சம். ஓ ஆம், சரி. ஜாம்பி அதை நக்கிக் கொண்டிருக்கிறது. வெம்பையருக்கு ஒன்றுமில்லை. அவன் உறுதியாக சோகமாக இருக்கிறான். வென்ஸ்டே ஒரு துண்டு எடுப்பாள். அவளும் மகிழ்ச்சி அடையவில்லை. அட்டை திருப்பிக் கொடு, ஏனெனில் நீ விதிகளை மீற முடியாது. நான் முதலில் தொடங்குகிறேன். எனக்கு அதை ஏற்றுக்கொள்ள மட்டும் வேண்டும். எம் சுவையாக உள்ளது. எனக்கு இது பிடிக்கும். ஜோம்பி. Vampire surjas. Hurre! Number citizen. சில மின்சாரத்தை பயன்படுத்துவோம். 220 வோல்ட். அருமே. அதை முயற்சி செய்கிறேன். சிரிக்காதீர்கள், இது உண்மையில் நல்லது. உங்களுக்கு எதுவும் இல்லை. ஓ, மன்னிக்கவும். அதை விடு, உன்னுடையது. ஓ, அருவருப்பானது. இதோ உனக்கு. என்ன ஒரு சிறந்த கேக். ருசியானது. இந்த சுற்றில் என்ன இருக்குதுன்னு சொல்கிறேன். கதிர்ஷ்டா, புதன்கிழமைக்கு எதுவும் இல்லை. உனக்கு மகிழ்ச்சிதான். நான் முதலில் தொடங்குகிறேன். மூளை மொய்க்கிறது. எனக்கு பிடிக்கும். சாம்பி வா. இது உண்மையில் நேற்று பிறந்த ரத்தம். இந்த மூலமாகவும் பெரியது. இது சில புத்திசாலி ஒருவருக்குரியது. இதை செய்யுங்கள். எப்படி நீ? சுவையாக இருக்கிறது. இது ரொம்ப எளிது மற்றும் தைரியம்.
எனக்கு அங்க பியூடி காசுக்குது. கணிதத்தில் என்னை சோதித்து பார்க்கலாம். 2 கூட 1 சமம். எனக்கு தெரியவில்லை. காத்திருங்கள். நான் நினைக்கிறேன் அது 5ஆக இருக்கிறது. என்ன? ஓ ஓ நாக்கு சரியில். வெங்கலையை தொடரலாம். ஷாம்பி சாயத் போய்க்கலே ஸ்டீல நான் குமுதுறேன். நான் இதை உடம்பு செய்ய லிக் பண்ண வேணும். அது ரொம்ப மோசமா தோணுது. ஓ, இதுவரை இதை விட மோசமானது ஒன்று சாப்பிடல. லைன் ஷீர் செய்கிறேன். ஜாம்பி உன் சாமன் பண்ண வர்ஜன். ஆம் ஆம் இன்னும் நேராக என் வாய்க்குள் ருசிகரமாக. உண்மையா? நன்றி, கொஞ்சம் ஃபால்ஸ் இருக்கேன். அற்புதம். சிறந்தது. நான் க்ளோஷை எழுப்பலாமா? ஆனாலும் சரிதான். எல்வின் டூடா. நான் அதை நாக்கி சாப்பிட போகிறேன். நானூற்று 50 வயதுடையவன். பழையவன். திஸ் இஸ் நல்லது. இந்த நூடுல்ஸ் நிஜமாகவே ருசியா இருக்கிற. வைம்பயர் எல்லாத்தையும் விரைவா நக்கிட்டீங்க. என்ன எழுதி பிடிச்சே டினரே என்னை சொல்லலையா? இதை செய்யலாம். இசைச்சிக்கனை லாவச்சியின் சிரிச்சி வைத்தலின் என் ரத்தம் தக்காளி சாஸ் போல இருக்கும். ஒரு சற்று பூர்த்தியான இணைப்பு சுவையாக உள்ளது. ஓ இருங்கள். இப்போது நான் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட முயற்சிக்கலாம். என் வாயிலிருந்து நீர் வடிது. வெற்றை தோற்றம் உங்களை போல இல்ல, நகைப்புக்குரியது இல்லையா? இப்ப இதை முயல்கலாம். எவ்வளவு சுவையானது நண்பர்களே, இது நல்லது. ரவுண்ட் பண்ணலாம். ஓ, ஒரு எலுமிச்சை. இட்ஸ் மிருக கொலைபேரி. இதை நக்கணும். இசி புளிப்பு இருக்கும். கொலையாளி ஒரு கடிகிறது. புதன்கிழமை எதுவும் இல்லை. அருமை. இதை செய்யலாம். நான் மூச்சடிக்க முடியல. ஒரு ஜூகி உங்களுக்கு உதவும். ஓஹோ, வாம்பயர், இது உன் வேலை. என்ன? Clementine. This is a boring here. ஜாம்பிகளெங்கும் உமிழ்கங்க. சரி, கடிச்சு பார்க்கலாம்.
இப்போது நாங்கள் அதை பிழிகிறோம். அது பிடிக்கும். என் முகம் முழுவதும் சுண்டி இருக்கிறது. நிறுத்த. சமயம் அவள் என்ன விரும்புகிறாள்? குழந்தைக்கு பிரெஞ்ச் ஃப்ரைஸ் வேண்டும். எதுவும் சிக்கல் இல்லை. நாங்கள் எல்லாவற்றையும் செய்வோம். எனக்கு சமையல் முறை தெரியும். எண்ணெய் ஊற்ற வேண்டும் என்று தெரிகிறது. நானே அதிகமாக ஊற்றுகிறேன். அது கொஞ்சம் கொழுப்பும் சுவையானதாகவும் இருக்கும். சட்டினம் அனைத்தும் நன்றாக பொரிக்க நான் முழுவாட்டையும் எண்ணெயில் நிரப்புவேன். அதை இயக்கிக நாம் தொடங்கலாம். நான் முழு தொகுப்பையும் பயன்படும். ஏனென்றால் பிரெஞ்ச் ஃப்ரைஸ்கள் அதிகமாக இருப்பது எப்போதுமே பிரச்சனை இல்லை. மகந்தி என்ன செய்கிறாய்? இது எரிகிறது. ஓ இல்லை 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 இல்லை. நாம் தீயை விரைவாக அடக்க வேண்டும். அது யூடியூபில் உள்ள சமையல் முறையோடு ஒன்றுபடவில்லை. கிடாயை சுத்தி நம்மையெல்லாம் பிஜ்ஜினா சூடாக்கிவிட்டேன். பாட்டிடமிருந்து கற்றுக்கொள்வது நல்லது. இனி பாட்டி அதை எப்படி செய்வதென்பதை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். மிகவும் அதிகமான எண்ணெய் எடுப்போம். சூட்டை குறைத்து உருளைக்கிழங்குகளை உள்ளே விடுவோம். அதை சரியாக செய்ய அதை கிளறி ஒரு தட்டில் வைப்பேன். ஓ, எப்படி சரியாக வந்தது பாருங்கள். இது எங்கள் பேத்திக்காகவே மிகவும் சுவையான கெச்சப் சேர்ப்பதே மட்டும் மிகுந்துள்ளது. பிரெஞ்ச் ஃப்ரைஸ் மற்றும் கேட்சப் அற்புதமான கூட்டு. என் பேத்தி இதை பிடிக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த உணவில் எவ்வளவு காலோரி உள்ளன. இதை எப்படி செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு காட்டுவேன். அதிக எண்ணெயை அகற்றுகிறோம். பின்னர் உருளைக்கிழங்கை ஹயாங் மிக்க பேக்கனில் மடித்து சுருட்டுகிறோம். அப்படியே டூரோவின் குருதி நெல்லி குளுடன் இல்லாத ஜேமில் ஒரு சொட்டு மேலே சேருங்கள். அதே போல மேலும் மேலே கூடுதல் ரோஸ்மெரி சேர்க்கவும். கைவினை தயாராக உள்ளது. நான் ஏதேனும் இது உருளைக்கிழங்குகளுக்கு மிகவும் ஒத்ததாக இருக்கிறது. மேலும் நீங்கள் ஹெர்ஷியின் ஸ்ட்ராபெரி சீரப் சேர்த்தால் அதுவும் உருளைக்கிழங்குகளுடன் கெட்சப் சேர்த்தது போலவே இருக்கும். ஆனால் அதுவும் மிகவும் இனிக்க சுவைக்கிறது. அதுதான் என் தங்கை மிகவும் விரும்புவாள். இறுதியாக எல்லாமும் தயார் நிலையில் இருக்கிறது மற்றும் குழந்தை ஏற்கனவே தனது உணவிற்காக காத்திருக்கிறாள். என் பாட்டியிடமிருந்து வந்த உணவு முதலில் கவனத்தை ஈர்த்தது. பாரம்பரிய பிரெஞ்ச் ஃப்ரை மற்றும் கேட்சப். அது உண்மையில் ருசிகரமாக தெரிகிறது. குழந்தைக்கு அது வெகுவாக பிடித்தது. உண்மையான சைவர்களுக்கு ஒரு உணவு எப்படி பிடிக்கும் என்று ஆச்சரியமாக உள்ளது. சமையலாளர் ஒரு அபூர்வமான சமையல் முறையை எடுத்தார். ஆனால் அது மதிக்கப்படவில்லை. எனது சகோதரியிடமிருந்து ஒரு பரிசு. அது உருளைக்கிழங்கு மற்றும் கெச்சப்பை போல தெரிகிறது. ஆனால் இது ஸ்ட்ராபெர்ரி சாஸ் கொண்ட சுவையான மார்ஷ்மெல்லோ. தொட்டு உண்டு. வெற்றி பெற்றவரை தேர்வு செய்ய வேண்டும். பாட்டியிடமிருந்து ஒரு உணவு. நான் வென்றுவிட்டேன். காயமாக இருக்கிறது. குழந்தை இப்போது என்ன சாப்பிட விரும்பும்? அவருக்கு சூஷி சாப்பிட விருப்பம். என்ன விஷயம்? அது எப்படி சமைப்பதென்று எனக்கு தெரியாது. பாட்டிக்கு என்ன செய்ய வேண்டும் என்று காண்பி. ஒரு சிறப்பு முறையில் கொதிக்க வைக்க வேண்டும். பண்றேன். ரோமா அரிசி வேகப்படுத்துதல் தெரியும். சயக்கு கொஞ்சமாகவும் மோசமான கால்டு கொட்டை சொக்குடன் சூஷியா புதுவிதமான இனிப்பான ஒன்றை செய்வது நன்று. அல்லது இனிப்பு மற்றும் புளிப்பு. இனிப்பு மற்றும் புளிப்பிடாங்குகளை எடுத்துக்கொள்வோம். சாசுக்கு பதிலாக கெட்டிகரவான கிரீமை சேர்த்து ஒரு மாமலி கண் மற்றும் சில ஹரிபோ மாமலிகளை மூடுங்கள். அவைகள் எவ்வளவு பெரியதாகவும் வண்ணவெள்ளையாகவும் இருக்கின்றன. அப்படிப்பட்ட சூஷியை நீங்கள் பார்த்துண்டா? இது மிகவும் சரியானதாக உள்ளது. இப்போது ஒரு நொறி தாளை எடுத்துவிட்டு இதை பாதியாக வெட்ட வேண்டும். அது எல்லாமே வறண்டு போயிருக்கிறதே. அது உடைந்து விட்டது. அதை நீ எப்படி செய்தாய்? நான் ஒரு வல்லுனர். பாட்டி, நான் சில மீன்களை வெட்டினேன். செம்மையான துண்டுகள். சக்கையில் அரிசியை வைத்து கொஞ்சம் நோரியும் சக்கையுடன் அதை சுருட்டுகிறேன். மீனை மேலே போட்டு நறுக்கி அதுதான் பாரம்பரிய பிலடெல்பியா ரோல் இஞ்சி மற்றும் வாசபியுடன் தயார். பாட்டி உங்கள் இந்த ரோல்களை செய்ய முடியவில்லை. அவை தங்கள் வடிவத்தை தக்க வைத்துக் கொள்ளவில்லை. எனக்கு ஒரு யோசனை உள்ளது. நான் சில வெள்ளரிகளை வெட்ட போறேன். நடுப்பகுதியை நீக்கி அதில் அரிசி வையுங்கள். எல்லாம் சரி. இப்போது குழந்தை அதை சாப்பிட முயற்சிக்கலாம். இதிலிருந்து துவங்குவோம்.
சேஃப் செய்த உப்பு மசியில் நன்றாக இருந்தது, மேலும் அதன் சுவை அபாரமாகும். எவ்வளவு பெரிய மற்றும் வெளிச்சமான பாத்திரம், மிகவும் மிக சுவையானது. அவளுக்கு பிடித்தவையில் முதலிடம் இது. இந்த முறை ஒரு கரண்டி அனைவரையும் வென்றது. நீங்கள் எனது ஊருக்கு முயற்சிக்க ஹே பாட்டி, விழிக்கவும். பேத்தி மீண்டும் சுவையானதை விரும்புகிறாள். அவள் டெசர்ட்டிற்காக சாக்லேட் காக்டெயில் குடிக்க விரும்புகிறாள். இது எனது விருப்பமான சமையல் முறை. சில ஐஸ் கட்டிகள் வேண்டும். ஜார் அடிப்பாக சாக்லேட் சாஸ் கொட்டி விடுவேன். ஸ்டார்பக்ஸ் பால் சாக்லேட் முழுவதும். கையடக்க மிக்சரால் சிறிது பால் உப்பு உருவாக்குவேன். ஓ ஓ மன்னிக்கவும் பாட்டி. நீங்க ரொம்ப அருகே சென்றுட்டீங்க. பாட்டியின் கைகளில் கூடுதல் என்ன இருக்கின்றது? உடனடி காஃபி 3-1 உண்மையிலேயே இதை கொடுப்பதற்கு சம்மதிக்கிறாரா? ஆம், ஆனால் பாட்டி மீண்டும் சொந்தமாக விரும்புகிறது. இப்போது விசிறப்பட்ட கிரீமை புதையுங்கள். எனக்கு இப்படி ஒரு பாத்திரம் சமையல் செய்வது வழக்கம். இதற்கிடையில் உங்களை மறக்க வேண்டாம், மேல் பகுதியில் ஓரியோ பிஸ்கட் துகள்களை சிதறுங்கள். நன்கு வைத்துக்கொள். இப்படிப்பட்ட ஒரு காக்டெயிலானது ஸ்ட்ராவின் மூலம் குடிக்கப்பட வேண்டும். இதோ சரியான சாக்லேட் மில்க் ஷேக். யாரெல்லாம் இது போல் சமைக்கின்றனர்? இது ஒரு பயங்கரம். நான் பல முறை இனிப்பு காபி பழக்குகள் செய்துள்ளேன். நமக்கு டாஸ் காபி வித்தைகள் தேவை. நான் எல்லாவற்றையும் கிராம் அளவில் அளவிடுகிறேன். நான் சிட்டைகளை பிழிந்து நிருப்பக்களாக உமக்கும். பிறகு நான் அதை பிரெஞ்ச் பிரஸில் ப்ரூ செய்கிறேன். காஃபி சிறந்ததாக இருக்கும். அதை கப்பில் ஊற்றி சில பால் சேர்க்கவும். அதிலிருந்து குமிழ் உருவாக்கப் போகிறேன். நான் யாரையும் தெளிக்க மாட்டேன், ஏனெனில் நான் ஒரு நிபுணர். மேலும் பனிமை அலங்காரம் சிறந்தது. பானங்களை முயற்சிக்க நேரம் வந்துவிட்டது. அழகிய கண்ணாடிக்கு தாமே கை செல்கிறது. அதிபுதமான காக்டெயில். மேலும் மேல் பாகத்தில் ருசியான குக்கீகளும் உள்ளன. இது சரியானது. உடனடியாக நைட்மேர் காஃபியின் விஷயத்தில் என்ன சொல்ல முடியும்? பாட்டி தனது பேத்தியை விஷம் அனுப்ப விரும்பியாள். இதயிக்க முடியாது. சுவையான நறுமணத்துடன் சமையல்காரரின் காப்பி நுரை. ஆனால் சுவை விசேஷமில்லை. குழந்தை அழகான கட்டிலை பதிக்கிறது. இப்படி தொடர்வது நல்லது சகோதரி. நீ ஐஸை வெற்றி பெற்றிருக்கிறாய். உங்களுக்கு அடுத்த பணி 2 ட்ரம் ரோல். சில வாவில்களை தயார் செய். எனக்கு ரெசிபி தெரியும். முட்டைகளை உடைக்கவும், சர்க்கரை சேர்க்கவும். நீங்கள் இன்னும் அதிகமாக கொள்ளலாம். அதனால் வாபிள்ஸ் இன்னும் சுவையாக இருக்கும். முட்டு கிடக்கிறது, முட்டு கிடக்கிறது, முட்டு கிடக்கிறது. ஓ, நான் களைப்பா இருக்கிறேன். போதும். இப்போது கொஞ்சம் மாஸ் சேர்க்கலாம். எவ்வளவு தேவை? வணக்கம். மீண்டும் உங்களை மாசாக்கி விட்டேன். நீங்கள் அவ்வளவுமா தேவைப்படாமல் இருக்கலாம். எக்ஸ் திரும்ப வந்திருக்கிறார். அப்படித்தான் நடக்காது. ஆனால் என் பழைய பாட்டியின் நிரூபித்த செய்முறை BHHLT உங்களுக்கு பிடிக்கும். மாவை சீர் செய்தது மிக அருமையாக வந்தது. இங்கே இப்போது மாவை வாக்கில் ஊற்றலாம். நானும் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன். விரைவில் அழகான ரோஸ் வாபிள்ஸ் வரும். நீ குழந்தைக்கு என்ன உணவளிக்கிறாய்? ஆரோக்கியமான உணவு சாப்பிடுவது அவசியம். நமக்கு சர்க்கரை தேவையில்லை. நாம் இது மாற்றி சர்க்கரையை எடுத்துக்கொண்டால் நல்லது. சரி, இப்போது முட்டைகளை சேர்க்கலாம். மாவை சேர் மற்றும் நாம் சத்து நிறைந்த கறி செய்வோம். அதை மிக்சரில் விரைவாக செய்வேன். எப்படி கெட்டபடி இருக்கிறது? நம் மிக சத்தான வாப்பிள்ஸ்களை முயற்சிப்போம். அவை சமைக்க தயாராக இருக்கின்றன. சுவையாக இருக்கிறது. அருமை. நான் அதை ஒரு தட்டில் வைப்பேன். கொஞ்சம் ஸ்ட்ராபெரி விப்ட் கிரீமும் நிறைய பழங்களும் சேர்க்கவும். எப்படி பெயர்ந்ததென்று எனக்கு மிகவும் பிடிக்கிறது. சரியான பாரம்பரிய மேபிள் சீரப்பை சேர்க்கப் போகிறேன். அதை எல்லா வடிவிலும் ஊற்றுங்கள். ஓயே, மேலும் ஒரு துண்டு வெண்ணெய். அழகானது, அழகாக இருக்கிறது. ஓரங்கட்டும். சில காலமாக பயன்படுத்தவில்லை. நீதி எங்கு வருகிறது? வேறு என்ன பார்க்கிறீர்கள்? அவள் தன்னுடைய சரியான நிலையான உணவுடன் மீண்டும் வந்துவிட்டாள். என்னோடு பேர குழந்தையே, இந்த வெஃபிள்கள் அவள் விரும்பியது போலவே இருக்கிறது. ஆனால் ஏன்
இந்த அசாதாரண உணர்வு முட்டையில் ஓடு சமைக்கும் போது கவனமாக இருக்க வேண்டும். மேலும் இந்த பச்சை நிறம் என்ன? மீண்டும் மேல் செடி. இனியும் ஒரு துண்டு முயற்சிக்க தேவையாகும். மிகச் சிறியது. ஐயா, மனம் நல்லா இருக்கிறது, ஆனால் இன்னும் அதிரூபம் அடிக்கின்றது. இந்த வேண்டிரலைகளிடமிருந்து என்ன எதிர்பார்க்கலாம்? வாவ், குழந்தை உண்மையில் அதை பிடித்திருக்கிறது போல் இருக்கிறது. இங்கே வெற்றியாளர். உங்களுக்கு நண்பர்களே, நீங்கள் வீடுகள் கட்ட முடிவெடுத்தீர்களா? என்னோட யோசனை இங்க எல்லோருக்கும் சரியான இடம்னு தோணுது. நீங்க உறுதியா உள்ளீர்களா? இது கேவலமா இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. நான் இன்னும் நிறைய லெகோ கட்டுகளை கொண்டு சென்று ஒரு அழகான வீட்டை பணிய முடிவு செய்து விட்டேன். ஓ, என் சாமான் அங்கே இருக்கிறது. வாவ், எவ்வளவு அழகான கட்டிகள்! நான் என்னுடைய வாழ்க்கையின் அழகான வீடு கட்ட போகிறேன். அபிகுவின் ஒன்றை விடவும் மிகச் சிறந்தது. சரி, அங்கே சில கட்டங்களை எடுக்கிறேன். பச்சை நிறமுள்ளவை, நீல நிறமுள்ள ஒன்று. அது முடிந்து விட்டது. ஓய், மகிழ்ச்சி. இங்கே வா. இந்திய பாருங்கள். எதையும் வாங்க பணம் இல்லை, அதனால இதை எடுத்துக்கொள்வோம். இந்த பெட்டிகள் எனது எதிர்கால வீட்டிற்கு சிறந்தவை ஆகும். ஸ்காட்ச் டேப் எனது மூவர் நண்பன். பார்த்தீர்களா? அது ஒரு அற்புதமான வீடு. சரி, நாம நிம்னோக மாற்றங்களை செய்ய வேண்டும். மேலும் ஒளி சேதப்படுத்தாது. வாவ், உன் கேபின் ரொம்ப அழகா இருக்கு. அல்லிப்பா, இது என்ன? எனக்கு உடனே ஸ்பா செல்ல வேண்டும். ஆனால் அதற்கு முன் நான் எனக்கு ஒரு அழகான புதிய வீடு வாங்க போகிறேன். இல்லை இல்லை இல்லை, இது சரியாக தெரிகிறது. இது ஒரு கோட்டை. வாவ், அது என்ன? கோட்டை. ஒரு ராஜகுமாரி, எப்போதும் பூனைக்குரியவர். அழகு. அதை பார்க்கவும் வேண்டாம், தொட்டும் கூடாது. இது மிகவும் அருமை. கோட்டை சட்டை எனக்கு தோன்றுகிறது. நாம் அதிர்ஷ்டசாலிகள். நமது அக்கம் பக்கத்தில் சாண்டி என்ற அதனால மிக பணக்கார பெண் உள்ளார். அவர் தனது சொந்த கேஸ்லை வாங்கிக் கொண்டார். ஏதாவது சொல்ல முடியுமா? ஓ, ஒரு நிமிடம். அது சுவாரஸ்யமாக இருக்கிறது. நல்ல மதியம். ஹே, நீ யார்? என் சொத்தில் இருந்து வெளியேறு. நான் கோபமாக இருக்க போகிறேன். ஓ, அருந்து என் கேமராமனை தொட வேண்டாம். இருந்து போ. என்ன ஒரு கேன்சு தான். அட, என் கீற்று ரொம்ப சாதாரணமாக இருக்கிறதா? ஐயோ, என்னிடம் ஒரு யோசனை இருக்கிறது. என் வண்ணம் ஏற்றலாம். ஆமா, தேவையான ஃபோக்கஸ் எல்லாமே இருக்க முடியும். அதை பார்த்ததில் அழகாக இருந்தது. ஹே கேட், என்னுடைய புதுப்பிக்கப்பட்ட வீட்டை நீ பாத்தியா? ஆம், அவனுக்கு சில இருந்தது. எந்தாகவும் புதுப்பிக்க நினைக்கிறேன். எனக்கு தான் சில எல்இடி விளக்குகள் இருக்கின்றன. அதை மறந்து விடுவோம். மற்றும் மென்புத்தம் மேலே கொடி. வாவ், அதை தேடந்து நாம் உடனடியான டிக்டாக் வீடியோ எடுத்துக்கொள்ள வேண்டும். பழக்கப்பட்டவர்களே, என்னுடைய புதிய வீட்டை பார்வையிடுங்கள். அங்கே என் நண்பரும் இருக்கிறார். ஹலோ. ஓ ஓ, நீ என்னை அணிய வேண்டும். ஓ ஓ, அவசரம், கொஞ்சம் பொழுது போக போறேன். என் பாதுகாப்பு மனைக்கு நிறம் கொடுக்க காப்பனைகளை பயன்படுத்தலாம். இது மிக சிறப்பாக தோன்றுமாய் நம்புகிறேன். சில ரைன்ஸ்டோன் கற்கள் மற்றும் இதர நகைகள் மற்றும் இயற்கையாகவே என் படம் உள்ள கொடி. ஆஹா, ஐஷ், இதற்கு உள்ளே மிக அழகாக ரைன்ஸ்டோன்களா? அவை உண்ணத்தக்கவையா? தயார், போங்கள். அம்மா, அவள் இன்னும் உன் சகோதரி பிரச்சனையில் இருக்கிறார். எலிச், போனையடே. அதை தள்ள நேரம். சரி, என்னால் ஒரு வேலி போட வேண்டும். எல்லா விதமான மக்கள் நுழையாமல் இருக்க. அதை பார்த்தீர்களா? ஏழை மக்கள் அனுமதி இல்லை. புரிந்ததா? நான் அங்கு செல்வதற்கு எனக்கு உணர்ச்சியாக உள்ளது. நானும் என் பாண்ட் உருவாக்க போகிறேன். ஆனால் அது உன்னுடையதை விட அழகாக இருக்கும். சரி, அதுவோ அபாரமாக இருக்கிறது. ஆஹா, கேட் ஒரு பிரீமியம் ஒன்றை உருவாக்குகிறார். சூப்பர். ஆம், நான் எங்கள் ரசிகர்களுக்காக ஒரு பொறுப்பான யோசனையை கண்டுபிடித்துள்ளேன். சண்டி பல்வேறு
வண்ணங்களில் அழகாக இருக்கிறதே. அதென்ன? ஓ, எல்லோருமே உன் பணி செய்வது எவ்வளவு நல்லது. ஓ, பனிச்செடி கவனமாக பாரு. நான் தனியாக இருக்க விரும்புகிறேன். இல்லை, நான் சாந்தமாக இருக்க முடியாது. நிறமுள்ள M&M சாக்லேட்களுக்கு ஒரு தொகுப்பு செய்ய போகிறேன். ஓ, எவ்வளவு அழகாக உள்ளது. இது ருசியாகவும் உள்ளது. ஆஹா, வெண்டிங் மெஷின் எவ்வளவு அருமை. இதோ இந்த சோடாக்கள். அப்படியா? அப்புறம் அது நன்றாக தெரிகிறது. நானும் சில குளிர்ச்சியான விஷயங்களை உருவாக்கப் போகிறேன். நான் ஒரு பவங்களையும் சில கயிற்றையும் பார்த்தேன். இது ஒரு அழகான நடைமுறையானும் சில பூக்களாகவும் மாற்றலாம். பாருங்கள், கூட ஒரு அமரத்தம் போல் இருக்கிறது. என்ன இங்கு இங்கு? ஆமாம், பந்துகளை ராட்டையில் சரியாக இறைச்சுங்கள். அது பெரிய பார். ஓ, நன்றி. எனக்கு நிறமுடைய பந்துகளின் முழு ராட்டை உள்ளது. ஓ, பிராண்டி, இங்கே வாருங்கள். மிகவும் அருமையாக இருக்கிறது. பந்துகள் அருமையாக உள்ளன. சாண்டி, நீ வர விரும்புகிறாயா? என் வாழ்க்கையில் ஒருபோதும் இல்லை. இந்த கேஆட்டை வெளிப்புறமாக அழகாக உள்ளது, ஆனால் உள்ளே கொஞ்சம் சோகமாக உள்ளது. ஆஹா, என்ன இருக்கிறது அங்கே? சரி, இதுதான். அம்மா, வெள்ளை நிறமா? இன்னும் என்ன இருக்கிறது அங்கே? ஆஹா, நான் சித்தமா இருக்கிறேனே இங்கே. அதை முடித்த பிறகு இன்னும் சில பொருட்களை முடித்து விட்டோம். அது மிகவும் நன்றாக தெரிகிறது. அலங்காரத்திற்கு கொஞ்சம் பணம் உறுதியாக செலவு செய்யுங்கள். அப்படியே போங்கள். சரி, வேலை நிறுத்துங்க மேடம். இது பக்காவின்மையாக இருக்கிறது. என் மாதிரியான ஒரு இளவரசியின் பாட்டில் அறை. ஆஹா, பணத்தை வீசுவது ரொம்ப குளிராக இருக்கின்றது. இது ரொம்ப வேடிக்கையாக இருக்கிறது. என் வீட்டிலும் நான் என்னோ ஒன்றை செம்ம சாதனை செய்ய வேண்டியதுதான். பாப்போம். நான் சில LED விளக்குகளை வாங்கி அமைப்பேன். இங்கே விருந்துகள் நடத்தப் போகிறோம். அதை பாருங்கள். எனது உயிரினங்கள். சரி, நாம் தூங்கலாம். அது முடிந்து விட்டது. ஜேடு உள்ளே கேபினை அமைத்துள்ளார். நானும் அதை போன்று ஒரு அமைப்பை மேற்கொள்ள விரும்புகிறேன். குப்பையில் எதையாவது சுவாரஸ்யமான ஒன்றை கண்டுபிடிப்போம். வாவ், இதை வீட்டுக்கு கொண்டு போகிறேன். திரும்ப கடைசி. நான் ஒன்றுமில்லை. சரி, பார்ப்போம். இது சிறப்பாக இருக்கிறது. அப்பாவா, நீ என்னுடன் ஜீட் செய்ய போகிறாயா? அது என்ன? மனப்பூர்வமான ஓவியங்கள். அதிசயம் மற்றும் சில கைவினைகள். அது என்ன? ஓ, அதுவா? காத்திரு. ஓ, இதை பற்றி பேசலாமா? மன்னிக்கவும். என்னை விரட்ட தேவையில்லை. அரி, மைக்கும் புரட்சி அளிக்கும் நேரம் என்பது ஷாப்பிங். பிரிட்னே, கவுண்டங்கள். அங்கே பெண்கள் என்ன செய்கிறார்கள்? என்றென்றும் நாம் ஒன்றை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். பார்க்கலாம். இப்போ அதைவிட நன்றாக இருக்கு. அவர்கள் என்னை தங்களுடன் சேர அழைக்கவில்லை. அதனால் நான் ஒரு சிறிய கூத்து போட போகிறேன். அந்த வாசம் என்ன? என்னிடம் உள்ளது. என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. என்ன ஒரு தோல்வியாளர்கள் கூட்டம். மேலும் நாம் கேட்டை அகற்ற வேண்டும். நான் பிரிட்னி வந்து விட்டேன். உங்கள் கைகளை அசைக்கவும். அவன் என் வீட்டை உடைத்து விடுகிறான். பார்த்து பாருங்கள். ஓ, என் அழகான பொன்னாங்கண்ணி. இது சூடாக இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அவர்கள் என்னை வேடிக்கை பார்க்க அழைக்கவில்லை என தெரிந்து கொள்வார்கள். மன்னிக்கவும். மன்னிக்கவும். சாண்டி, இதை நீங்களா செய்தது? அது நான் இல்லை. சரி, நீ போராடி கொண்டிருக்கின்றாய். கேட், நீ தயார்தானே?
ஒயிட் காஸ்டிலுக்கு வாங்க போகலாம். நீ எங்களது வீட்டை அழித்து விட்டாய். இப்போது உங்களுடையதை நாங்கள் அழிக்கப் போகிறோம். கவனமாக இரு சாண்டி. நாங்கள் உன்னை பிடிக்க போகிறோம். இல்ல, நான் என்னோட மூலம் உன்னை தாக்குறேன். நான் இதை செய்ய போகிறேன். ஆஹா, ஆனால் நாம் எளிதில் அதை விட்டுவிட மாட்டேன். ஒப்பமிடு பிராண்ட்லி. இதோ உனக்கு. நான் என்னை பாதுகாக்கேன். இந்த சின்ன சின்ன எலும்பை நீ பார்வைச்ச மாட்ட. நான் அதை கீழே கவிழ்த்து விட்டேன். நீ எப்போது பெறப் போகிறாய்? ஓ அப்பா, தொடச்சு. அது என்ன? கேரி பண்ணி விடுங்கள். லூனா என்னை எடுக்க வருகிறார். பார்க்கலாம். நில். ஆ ஆ, அவ பறந்து போயிட்டா. என்னாச்சு? சாண்டி பறந்துட்டாங்களா? அப்படின்னா பழி கூடத்தலாம். சரியா இலக்கினா? நல்லதுதான். அரைப்பு ஆவலாக இருக்கிறேன். ஆமா, நாம் அவளை வென்றோம். என் கைக்கு ஒரு ஹைஃபை கேஜ். இப்போது இந்த கோட்டை அழிக்கப்பட்டு கைப்பற்றப்பட்டது. இது என்ன, குப்பையின் குவியலா? ஹலோ அழகான பெண், நானும் என் வீட்டை பகிர்வதற்கு. அதியா, எல்லோருமே இங்கே இருக்கிறார்கள். எனக்கு சுவையான சாக்லேட் வேணும். அதை எனக்காக தயார் செய்யவும். அம்மா, சரி, நல்லா ஆரம்பிப்போம். நான் ஒரு கூக்கி எடுத்துக்கொள்கிறேன். நன்றி பாட்டி. இது உண்மையிலேயே ருசிக்கிறதே. சரி, நான் தொடங்க தயாராக இருக்கிறேன். எனக்கு சாக்லேட்டை உருக்க பேனா வேண்டும். ஆஹா, அது அழகாக இருக்கிறது. ஆமாம், அட, இது அளவாக சரி என்று வேண்டியதை பெற்றேன். இல்லை, இங்க சாக்லேட் எங்க? ஓ ஓ, இந்த இடத்திலிருந்து வெளியேறு. எனது சாக்லேட்டை திருட முடியாது. நிறுத்து டைலர். சரி, ஆனால் எனக்கு சில சாக்லேட் வேண்டும். ஓ, கவலைப்படாதீர்கள், இதோ உங்களுக்காக. நன்றி பாட்டி. இது உண்மையில் சற்றே நன்றாக இருக்கிறது. மற்றும் எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. 2 சாக்லேட் துண்டுகளை எடுத்துக்கொண்டு ஸ்ட்ராபெரியை உள்ளே வைக்கலாம். அழகாக இருப்பதாக தெரியவில்லை, ஆனால் எதுவும் இல்லாததை விட இது சிறந்தது. டைலர், நீதான் அதை மைக்ரோவேவ் ஓவனில் வைக்கலாமே. ஓ ஆமாம், சரி, முயற்சி செய்யலாம். இதனால் என்ன கிடைக்கின்றது என்று பார்க்கலாம். சாக்லேட் கேண்டு கரைந்து விட்டது. இப்போது எனக்கு ஸ்ட்ராபெரி மற்றும் சாக்லேட் இருக்கின்றன. இதை பாண்டாக்களாக அலங்கரிக்கிறேன். அதை பாருங்கள், அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. உங்களுக்கு பிடிச்சிருச்சா பாட்டி? Oh, you stop that show, what? Taylor, பாருங்க, ஒன்றில் இன்னும் சில சாக்லேட் மிச்சமுள்ள. நான் சாக்லேட் ஸ்நாக் ஒன்றை தயாரிச்சு இதை வெள்ளை சாக்லேட்டோட அலங்கரிக்க போறேன். இது யாழ் சாக்லேட்டுடன் சேர்க்கவும். மற்றொன்றை மிகவும் தோன்றும் நீல சாக்லேட்டுடன் சேர்க்கவும். ஓ, இது மிகவும் அழகாக அமைந்து விட்டது. அவசமம் குரங்குகள் போல அலங்கரிக்க எழுதுறேன். அவவும் அழகா இருக்கி. அதை பார்த்து பாரா டைலர். ஓ, அவன் எங்கே? சரி, எனக்கு சாண்ட்ரஸ், நீ சீரியஸா இருக்கிறியா? அத பெருமையா இருக்கு. சரி, நீ இங்க இருக்கலாம், ஆனா எனது சாக்லேட்டை தொடாத. நான் இந்த துண்டை தேவைப்படும். நீ அதை எடுத்துக்கொள்ளலாம். பாரு, உன் அதிர்ஷ்ட சிரிச்சிச்சு. ஏற்கனவே எடுத்தாயா? நான் ஃப்ளமிங்கோ செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் விவரங்கள் சேர்த்து இப்போது நான் வண்ணம் வைக்க முடியும். ஓ ஆம், அழகான பிங்க் நிறம் சரியான பிங்க் ஃப்ளமிங்கோக்காக அருமையாக இருக்கிறது. நன்றி, எனக்கும் அதே பிடிக்கும். சாப்பிடக்கூடாது. நாம் தயார். ஆஹா, இது அழகாக இருக்கிறது. தொடங்கலாம். நான் இந்த சிறிய அழகு பாண்டாக்களை கொண்டிருக்கிறேன். ஆஹா, சுவையாக இருக்கிறது. இந்த ஃப்ளமிங்கோவுக்கு என்ன? அட, நான் இசை ட்ரை பண்ணலாமா? ரொம்ப நல்லா இருக்கு. அற்புதம். நான் நிறுத்த முடியல. சரி, கடைசி பகுதி. இந்த குட்டி விலங்குகள். உங்களை நான் கூட சாப்பிட போறேன்.
ஆமாம், இது மிகவும் சுவையான உணவு. நீண்ட காலம் பாட்டி, நீங்க தான் வெற்றி பெற்றீர்கள். அடஜண்டமா மிகவும் நன்றி, நான் வென்றது. ஏன் நீஹா? இந்த முறை எனக்கு செவ்வக வடிவில் சாக்லேட்டாக சுவையாக ஏதாவது வேண்டும். ஓ, பாஸ்ட்ராலர் இந்த பாறை எடுத்துக்கொள்கிறேன். எல்லாம் ட்ரெயின்கேட் ட்ரெயின் எடுத்துக்கோங்க. சரி, அந்த லஸ்தனியர் பால்ட்ரை சாக்லேட் பல்ஸ் இருக்க போகின்றேன். ஆமாம், ஒரு சமையற்காரராக திஷ்டிருப்பேட் இருக்க முடியும். இப்போது எனக்கு சில பைகள் தேவை மற்றும் சர்க்கரையை நேரடியாக அவற்றில் வைக்க வேண்டும் மற்றும் ஒவ்வொரு நிறத்தையும் தனித்த சிறப்பு சிலிகான் வடிவில் பிழிய வேண்டும். இது என்ன நடக்கிறது? ஓ, வாங்க, அமைதியாயிருங்கள், அமைதியாயிருங்கள், எல்லாவற்றும் சரியாக இருக்கும். அது உருகவில்லை பாட்டி. சரி கண்ணே, உனக்காக ஏதோ ஒன்று இருக்குது. இதோ, இதுவும் ஒரு சமையல் புத்தகம். அந்தா, நன்றி பாட்டி. இது எனக்கானதா? ஆஹா, நான் தான் அடைத்து வைக்க வேண்டும். சரியான முறையில் சாக்லேட்டை உருக்கி நான் எல்லாம் தவறாக செய்தேன். சரி, இந்த மூலத்தை நேராக இந்த பாத்திரத்தின் மேல் வைக்க வேண்டும் தான் மற்றும் சாக்லேட்டை உள்ளே வைக்க வேண்டும். நான் போகிறேன். ஓ இல்ல, இது சமையல் புத்தகம். எப்படி நான் கவனச்சிதறினேன் என்று நினைக்கிறீர்கள்? அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஹா ஹா, இது சாக்லேட்டால் மூடப்பட்டிருக்கிறது. அது சமையல் புத்தகத்தின் வடிவமா? அதிசயமாக இருக்கிறது. ரொம்ப ருசியாக இருக்கிறது. சரி, இப்போது நான் மற்றொன்றை செய்ய போகிறேன். பாருங்கள், சில நேரங்களில் விபத்துகள் உதவியாக இருக்கலாம். இந்த சாக்லேட் கொண்டு ஒரு கியூபை உருவாக்குகிறேன். பாட்டி, பாருங்கள். ஆஹா, மிகவும் அழகாக இருக்கிறது. எனது சமையல் புத்தகத்தில் என்ன தவறு இருக்கிறது? ஆஹா, எனக்கு உடம்பு சரியில்லை. ஓ இல்லை பாட்டி, அவள் மயங்கி விழுந்து விட்டாள். ஓ, என்ன செய்யலாம் என நான் அறியவில்லை. ஓ, ஒருவேளை போய்விடு. வாங்க, உனது உணர்வுகளை திரும்ப பெறுங்கள் பாட்டி. வணக்கம். என்ன எனக்கு எடுத்து என்ன ஆனது? அப்படியா? இது தொடங்க தேவை. சரி, எனக்கு ஒரு அச்சு தேவை. ஓ, அது சரி. இங்கே எனது பரிபூரணமான பெட்டி உள்ளது. எல்லாவற்றையும் அதிலிருந்து எடுத்து இந்த பிரகாசமான சாக்லேட்டை உள்ளே ஊற்றுவேன். அது அசைவென்று இருக்கும்போது நான் அதை வெட்ட முடியும். வாருங்க, வெளியில் வாங்குங்க. நான் சொன்னேன், அரிச்சல் சட்டி உபயோகித்தால் உதவ வாய்ப்பு இருக்கலாம். அது நல்லா இருந்தது. அற்புதம். இப்பொழுது எனக்கு மற்றொன்று தேவை. ஓ, இது ஒற்றவில்லை. ஹோ, அப்படியே இருக்குமா? சரி, மேலே. ஓ, அது எளிதாக இல்லை. சரி, என் முக்காடு எடுத்துக்கொள்கிறேன். ஓ ஐயோ, இது சாக்லேட்டா? அப்பா, மன்னிக்கவும் செப்பியுவே. இந்த சாக்லேட்டை அப்படியே அழுத்தி சரி செய்யலாமா? அப்படியே பாருங்கள், நான் எல்லாவற்றையும் கெடுக்கவில்லை. நீ செய்தாய். இப்போது என்ன செய்ய வேண்டும்? இதை somehow சரி செய்ய வேண்டும். ஓ, எத்தனை நூல்கள். நல்லது, அவற்றை எல்லாவற்றையும் எடுத்தெடுத்தேன் என நம்புகிறேன். எனது கியூபை கூட்டும் நேரம். பிரசன்ட் கேக்குகளை எடுத்து கனஸ் தோரத்தன் உள்ள ஒரு கேக் சேர்க்க போகிறேன். குளிர் ஜெல்லி நிரப்புதலை மறக்காதீர்கள். பாட்டி, உங்கள் கைவினை தலைக்கவசத்தை நிறுத்துங்கள். ஓ, மன்னிக்கவும், நான் அவ்வாறு செய்ய நினைக்கவில்லை. இதோ உங்கள் பொது. அது என்ன? ஓ, வாழைப்பழம் எனக்கு விருப்பம். ஆனால் நான் உன்னை கவனிக்கிறேன். சரி, உங்களுக்காக இப்போது நான் இந்த வாழைப்பழத்தை இந்த திரவ சாக்லேட்டில் வைத்து இந்த சிறியவற்றை என் சாக்லேட் கியூப்ல வைக்க வேண்டும். இதை நான் சில முறை செய்கிறேன். ஓ, யாழ்மனா அழகாக உள்ளது. டைலர், உனக்கு சாக்லேட் சேர்த்த வாழைப்பழம் வேண்டுமா? நன்றி, இது ருசிகரமாக உள்ளது. டைலர், நான் உங்களை கவனச்சிதற செய்ய விரும்பவில்லை, ஆனால் உங்கள் கியூப் முடிக்கப்படவில்லை என்று நினைக்கிறேன். ஓ சரி, இப்போது இந்த கனசதுக்குள் கேக் வைக்க வேண்டும். ஒரு ஸ்ட்ரேட், மற்றொன்று. எதை சேர்ப்பது? எனக்கு ஒரு யோசனை கிடைத்துள்ளது.
சில ஸ்கிட்டில்ஸ் சேர்க்க போகிறேன். எங்க சகோதரி அவற்றிங்க அதுக்கு என்ன ஒரு எல்லை கிடையாது. ஸ்பைஸ் இருக்கு. இப்ப இதை மேல வச்சு நான் தயார். மிகச்சிறந்த வேலை டெய்லர். சாப்பிட தொடங்கு. Аре, Инна столько сладостей и такие красивые кубики шоколада. சரி, இதோ உன்னோடு ஒரு சுவையோடு தொடங்குகிறேன். வாவ், எங்கள் இது மிகவும் ருசியானது. MR and நெல்பா டோபோலிஸ் ஸ்கிட்டில்ஸ் உள்ளன. அரே, நான் அவைகள். நான் எவ்வளவும் சிகிச்சை அடைகிறேன். அடுத்தது நான் இந்த இளஞ்சிவப்பு கணத்தை முயற்சிக்கிறேன். இதை திறக்கட்டும். ஆஹா, அழகா. அது என்ன? ருசியா இருக்குது. வாழை மற்றும் சாக்லேட் ருசி மிகுந்தது. எனக்கு இது ரொம்ப பிடித்துள்ளது. சூப்பர் கூலு. ஆனால் இந்த வண்ணத்துவான் கியூபார் பாருங்கள். வாவ், பல ஸ்ட்ராபெரிகள். எனக்கு ஸ்ட்ராபெரிகளை கெக்களவாய் பிடிக்கும். அதுக்குள்ள ஜெல்லி கூட இருக்கு. வாசனை அருமையாக இருக்கு. பார்த்தா அந்த ஜெல்லி ரொம்ப பழத்தின் நறுமணம். சுவ அருமை ரொம்ப நல்லது. நீ செஃப்காலாம் அதை வெண்டுச்சு. ஆமாம், சி என்று நான் சொன்னேன் இல்லை. சரி, கவனம் கொடு. இந்த முறை எனக்கு சாக்லேட் சுவையோட ஒரு முட்டை வடிவத்தை வேண்டுகிறேன். ஒரு முட்டை உண்மையிலேயே Shay, when a sunny morning we racing now the ரெண்டு சாக்லேட் முட்டை அச்சுகர pastor lane. Nutella I உள்ள ஊத்து van. சிதாம்பினா ராய். Now இந்த ரெண்டு சாக்லேட் முட்டைகள் கூறாவை சாப்பிடக்கி. அம்மம்மா. ஐயோ, மன்னிக்கவும். அது பிடிக்கிறேன். ஓ ஆமா. அச்சோ, மன்னிக்கவும். நான் அப்படி யோசிக்கவில்லை. ஏய் டைலர், நீ உதவ முடியுமா? நிச்சயமாக, இது ஒரு பிரச்சனை இல்ல. அடடே, மிகவும் குலுங்குகிறது. தயார். இப்போது அதை ஊற்றி ஒரு முட்டையின் வடிவம் உருவாக்குவோம். அப்படிதான் உடல் தயாராகிறது. இப்போது ஒரு மூக்கு உருவாக்குவேன். ரெடி. டைலர், நீ என்ன செய்கிறாய்? வாங்க, நீ வேலை செய்ய வேண்டும். அடிப்பாவி, என்ன சொல்ல வார்த்தையே இல்ல. மீண்டும் மன்னிக்கவும். நீங்கள் ஷெஃப் ஐ மயக்குகிறீர்களா பாட்டி? ஓ இல்லை, நான் என்ன செய்ய வேண்டும்? என்னிடம் ஒண்ணுமில்லை. காத்திருங்கள், என்னிடம் ஒரு போன் உள்ளது. மேலும் என்னிடம் ஒரு அருமையான செயலி உள்ளது. நான் சில சாக்லேட் முட்டைகள் ஆர்டர் செய்ய போகிறேன். voila, இங்கே அவைகள். இது மிகவும் சுவையாக உள்ளது. நான் தயாராக உள்ளேன். பான் ஆப்படிட். வாவ், இது எத்தனை சுவையான விஷயங்கள். இந்த பெரிய முட்டை, மேலும் சில மில்கா முட்டைகள் பார்த்து பாருங்கள். அதிலிருந்து தொடங்கி விடுகிறேன். வாவ், இதன் உள்ளே ஓரியோவோட இருக்கிறது. ரொம்ப சுவையாகவும் கிரீமியாகவும் இருக்கிறது. எனக்கு இது மோம் பிடிக்கும். அற்புதம். சுவை நன்றாக இந்த பாகம் முடித்து விட்டது. இப்போது நான் இந்த பெங்குவினை சுவைக்க வேண்டியது. ருசியானது. இது ஒரு நல்ல கேக் மற்றும் மிகவும் சாக்லேட்டாக உள்ளது. முடிவில், ஆனால் முக்கியமானதாக, இந்த அழகான பெரிய முட்டை. அதை பிளந்துருவேன். சரி, அதை பிளந்துருவேன். ஓ, அது வெற்றி. ஓ ஆம், இது மிக குளிர்பமானதாக இருக்கிறது. அற்புதம். மிகவும் சுவையாக உள்ளது. எனக்கு இது மிகவும் பிடித்திருக்கிறது. மேலும் உள்ளே இன்னும் 2 முட்டைகள் உள்ளன. வா, நோட்டெல்லாவுடன். சரி, நான் முடிவு செய்து விட்டேன். சமையல்காரர் மீண்டும் வெற்றி பெற்றார். ஓ நன்றி, நான் நன்றாக செய்தேன். மனசாட்சி இல்லாம இரு. இந்த முறை எனக்கு சாக்லேட் ஏதாவது வேண்டும்னு. இன்னும் தூரமா இருக வேண்டிய சாக்லேட். உங்க என்ன இதுதானா? ஓ, அசைக்கல் நாயகம், இப்போவே நமக்கு இது போயிடுவோம். நம்ம முடிஞ்சது. இது எனது பாட்டிலா. இது மிகவும் சிறியது. மற்றும் எனக்கு இதை விட பெரிய பாட்டில் எனக்கு தேவையானது இதுதான். உன்னிடம் என்ன இருக்கிறதுன்னு உன்னால் தெரிகிறதா? வாவ், ஆமா, உங்களை எல்லாம் விட என்னிடம் மிகப்பெரிய பாட்டில் இருக்கிறது. எவ்வளவு அற்புதம். நான் பல ஆண்டுகளுக்கு நிரப்பிக்கொள். கிம், நீதான் அதிர்ஷ்ட கெட்டவள்னு சொல்லலாம். முதலில் உன்னுடைய வற்றை நாம் சோதிக்கலாம். சரி, பாட்டிலை திறப்போம்.
இது சிறியதாக இருந்தாலும் உள்ளே இருக்கிறதை மிகவும் ருசியானதாகவே இருக்கிறது. இது ஸ்கிடில்ஸ் மற்றும் டேன் ஜெல்லி இதுவென்பதை நிச்சயமாக ருசிக்கலாம். இது மிகவும் சுவை. ஓ ஆம், ஓ அடித்தளத்தில் இன்னும் சில எஞ்சி உள்ளன. நான் என்ன செய்யணும்? நான் அதை எப்படி பெறுவேன்? காத்துரு, என் நாக்கு அது சிக்கியது. கூவெண்டின் உதவி செய். என்ன செய்ய இதடியா எனக்கு தெரியும். இதை வெட்டி விடுவோம். என் தெரிகிறவதை வெட்டாதீர்கள். இல்லை, நான் அதை செய்தேன். நன்றி. சரி, இப்ப நான் இந்த பெரிய ஸ்கிட்ல ஜெலிய திணிக்க நேரம். இது ரொம்ப சுவையா இருக்குது. ஓ ஆமா, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ருசியாய் உள்ளது. சரி, இன்னும் கசக்க போறோம். ஓ, நமக்கு ஆரஞ்சும் மஞ்சளும் கிடைச்சிடுச்சு. வாங்க, பச்சை வெளியில் வரல. வாங்க, நான் அதை சுருக்க முடியல. அதை திறக்கலாம். நான் செய்து விட்டேன். இப்போது நான் அதை என் கைகளால் எடுத்துக்கொள்ளலாம். இருங்கள். என்ன? என் கை அது சிக்கியது. பெண்கள், என்னை உதவுங்கள் தயவு செய்து. சரி அட, சரி, அது தொடரு. சரி. இது சிறிது பிழுது பார்த்துவிடலாம். நான் நினைச்சதையால் இது எளிதல்ல. 1 2 1 0. உல்டிமா, எனக்கு வேற ஒரு இங்கே திட்டம் வேண்டும். ஒரு மிக்க புத்திசாலித்தனமான யோசனை இருக்கிறது. நான் பாட்டில் மீது நிறைய ரப்பர் பேண்ட்களை இடலாம். ரப்பர் பேண்ட்கள் பாட்டிலை அழுத்தி செய்து எல்லா இனிப்புகளும் என்னுள் நேரா பிழிந்து கிடக்கின்றன. எனக்கு அவற்றை ரொம்ப அதிகமாவே வேண்டும். இது வேலை செய்கிறது. ஸ்கிடில்ஸ் ஏற்கனவே வெளியே வர ஆரம்பமாய் விட்டது. இது மிகவும் ருசியா இருக்கின்றது. ஓயே, அடடே, ருசியானது. இன்னும் தானியங்கள் இருக்கின்றனவா? வணக்கம். அவைகள் வெளிவரவில்லை. என்ன செய்வது? நண்பர்களே, எனக்கு தெரியவில்லை. அப்போது சரி, எனக்கு வேற ஒரு யோசனை கிடைச்சது. இப்போது நான் இந்த பார்ட்டிலை வெட்ட போறேன். பாருங்க, அது வேலை செய்தது. ஏய், இப்போது நான் அதை பிடித்துக்கொண்டு சுவை உங்களைப் போடலாம். போல என்னையும் உதவ முடியுமா? மிகவும் சரி. ஓ நன்றி. என் கைகளில் சில ஸ்கிட்டில்ஸ் இருக்கிறது இப்போது. ஆனால் இது வேலை செய்தது. மிகவும் நன்றி ஜீனா. நீங்களும் உங்களின் மதிய உணவை சாப்பிடலாம். ஆமாம், நீ சொல்வது சரி. இது மிகவும் ருசியானது. நிறுத்த முடியல. ஓ ஆம், எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். உங்க சுவையா உள்ளது. நான் முடிச்சிட்டேன். எது இது? கிம்பர்லி பருமளவு பெரிய கேக்கை வைத்திருக்கிறார். ஆனால் எனது மிகவும் சிறியது. ஏனெனில் இது எனக்கு போதவில்லை. ஏவெனில் தீனாவுக்கும் பெரிய கேக்கே இருக்கிறது. என்ன அழகான கேக். மத்த எல்லாத்திலும் நான் மிகப்பெரிய கேக் வச்சுல. ஏன் கடவுளே, நான் தான் இதுவரை இத்தனை பெரிய கேக்குகளை சாப்பிடல. இது எனது. ஆனா குவெண்டின பாருங்க, இது ரோம் சாட்டியது. சரி, இது ரோஸ் அப்படியது. ஆனாலும் நான் இதை சாப்பிட முடியும். பெரிய சாப்பிடுகிறீர்கள். ஸ்ட்ராபெரி சுவை கொண்ட கிரீம் ருசியானது. ஆனால் அங்கே ஒரு மெழுகுவர்த்தி உள்ளது. நான் ஒரு கோரிக்கை செய்ய முடியும். அடுத்த முறை பெரியதை கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறேன். ஊதலா? ஐயோ, என் கேக். ஏன் என்னை சிரிக்கிறீர்கள்? டினா, உன்னோட வரிசை. ஆமாம் குவெண்ட், இது எனது வரிசை. இல்லை, நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள மாட்டேன். குவெண்டின், நிறுத்து நிறுத்து. நான் எப்போதும் நிறைய இனிப்புகள் மற்றும் பொம்மைகள் செய்கிறேன். மிகவும் பேராசை. நல்லாகத்தான் யோசனை கிடைச்சது. குட்டி கேலி ஒன்றுக்கு மெழுகுவர்த்திக்கு பதிலாக டினாவுக்கு ஒரு உடையம் வைப்பேன். என்ன ஆகும் பார்ப்போம். அவ்வுடையம் எப்படி தனியும்? வாருங்கள். ஓ, என்ன என்ன நடந்தது? ஏன் நான் கேக்கில் மூடப்பட்டிருக்கிறேன்? பாருங்க, அதற்கே சிரிப்பாக இருக்கிறது. ஆம் லண்டன், எனக்கு என்ன கேக் இன்னும் ருசியது. நான் அதை நேசிக்கிறேன். என்ன சுவை. சரி கிம்பர்லி, இது நிச்சயம் உன் நேரம். இந்த பெரும் அற்புதமான மற்றும் ருசியான கேக் உண்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி தருகிறது. ஆனால் நானும் ஒரு விருப்பம் கேட்க வேண்டும். ஆமாம், அது நிசபமாக நடக்கட்டும் என நிறைவேறுகிறேன். ஆனால் இப்போது இந்த அழகான மற்றும் சுவையான கேக் சாப்பிட விரும்புகிறேன். மிக சிறப்பு. இந்த முதல் துண்டு எனக்கு மிகவும் பிடிச்சிருக்கிறது. அந்த என்ன நடக்கிறது? ஏன் என் கேக் குறைந்து கொண்டிருக்கிறது? ஏய் ஜான் க்ரூ, அது என் கேக். கைஸ், என்ன செய்கிறீங்க?
ஓஹோ டினா நம்மளை கண்டுபிடித்து விட்டார். நிறுத்து. இப்போது உன்னை பற்றி கோபமா இருக்கிறேன். பரவாயில்ல, சரி, நான் ராஜா தான் உண்ணலாம். எவ்வளவு குளிர்! இது ஸ்ட்ராபெர்ரிகள் சூப்பர் கலவை. ஆஹா, எனக்கு புத்திசாலி. சின்னதா? ஏன் இது இவ்வளவு சின்னது? மற்றும் நான் மிகவும் பெரியவன். ஸ்ட்ராபெர்ரி மிகப்பெரிய பிடிப்பேன் கிரீம். என் ஆசை ஒன்று நிறைவேறிவிட்டது. நான் மிகப்பெரிய கனவினை பெற்றேன். நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஆனால் பாருங்கள் டினாவை, அவள் தோல்வியாளி. அடடா, எனக்கு சிறிய பகுதி தான் கிடைத்திருக்கலாம். ஆனால் இது இன்னும் சுவையானதாகவே இருக்கிறது. அப்போ இதை வச்சு என் பண்ணலாம். வாய் முழுவதும் வழங்கல் கிரீம். ஓ, எவ்வளவு ரொம்ப சுவையாக இருக்கிறது. இப்போ முடிஞ்சது என்னுடைய வழி. அத முயற்சி பண்ணலாம். ஸ்ட்ராபெரிகளில் தொடங்குவோம். ஆனால் நிமிடம், நான் முதலில் ஸ்ட்ராபெரிகளை கிரீமுடன் ஒன்றிணைத்து கொப்பளத்தில் வைக்கலாம். சிறிய தகவல். ஆனா யம்மி. இப்போது எனக்கு தோன்றியது ஸ்ட்ராபெரிக்கு சுருண்டு கிரீமில் இட்டு விடுங்கள். அப்படியே எல்லாத்தையும் கலக்கத்தில் சேர்க்கலாம். ஒரு கரண்டியால். இப்போது எனக்கு ஸ்ட்ராபெர்ரி கிரீம் கிடைக்கிறது. சுவையாக இருக்கிறது. என்ன ஒரு அற்புதமான யோசனை. இப்போது நான் கொஞ்சம் டோஸ்ட் சாப்பிட போகிறேன். இதோ ஒரு டோஸ்டர் மற்றும் ரொட்டி துண்டு. தவிர்க்கலாம். இப்போது அவற்றை தட்டு மீது வைத்து மேலே ஸ்ட்ராபெர்ரி கிரீம் தடவி. இதோ சாண்ட்விச். நான் ஒன்றிற்கு பிறகு ஒன்று அடுக்கவிருக்கிறேன். எனவே இது சாண்ட்விச்சாக இருக்காது, இது கேக்காக இருக்கிறது. சிறந்த ஐடியா இல்லையா? முடிஞ்சிட்டதா? போயிலா ஏதோ ஒன்றில்ல. ஓ, அது சரி. மேலே கிரீமால் அலங்காரம். ஓஹோ, நான் அது செய்தேன். நான் சுவைக்கிறேன். ஆஹா, குறைந்தபட்சம் நான் உயிருடன் இருக்கிறேன். ஆனால் நான் எதையும் முயற்சி செய்யவில்லை. ஓ நாளை, குறைந்தபட்சம் நான் சுத்தமாக இருக்கிறேன். ஆனால் என் சிகிச்சை அப்படி இல்லை. சரி, அது எப்படி இருந்த போதும் முயற்சி செய்வோம். இது ஆச்சரியப்படுத்தும் அளவுக்கு ருசியானது. சரி குவெண்டின், இனி உன் வரிசை. நீங்க சரி, நான் யோசிக்கிறேன். ஓ, எனக்கு கொண்டு ஒரு புழுதியான யோசனை உண்டு. நான் கிரீமை எடுத்து அதை பிணைத்து இப்போது அப்படியே ஸ்ட்ராபெரியில் குத்தி பிழிகிறேன். பாருங்கள், ஸ்ட்ராபெரி நிரம்பி பெரியதாகிறது. வெறித்தனமா வாயா வாங்கு. ஓ, அது வெடித்து விட்டது. ஆஹா, இது மிகவும் வேடிக்கையாக இருந்தது பெண்களே, சரிதானே? இப்போது நாங்கள் ஆஹா, சமையல் சவாலுக்கு எனக்கு ஒரு ருசியான கேக் செய்யுங்க. என்னுடையது. சரி, பூனை ஒரு எளிமையான மற்றும் மிகை சாலமே ஈடுபடக்கூடிய முறையில் சுவையான மாவை செய்வதற்கு முட்டைகளை உடைக்க வேண்டும். சரியான தேர்வு. அவளுக்கு சமிகையை செய்பவன் யார்? சேர்க்கலாம். அது முக்கியமானது மரம் இல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்ச பால். ஓ, நான் இதை திறக்க முடியல. பூனைக்குட்டியை கோபப்படுத்தாமல் இருப்பது நல்லது. அடடா, ஆஹா ஆஹா ஆஹா. என்னை என்னும் என் பால் பெறுவதில் எந்த விழிப்பும் தடுக்காது. இப்போது எல்லாம் தயாராக இருக்கிறது. பொருட்களை பார்ப்போம். ஓ, எல்லாம் என் முகத்தில் பறக்கிறது. அதே சரி, கேக் செய்ய தொடங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எண்டு வேறு நிறத்தில் இறைத்துக் கொள்ளலாம் என்பதற்கு நன்றி கூறுகிறேன். எனவே ஜெஸ்ஸுக்காக ஒரு பிரமாதமான வண்ணமயமான கேக் சமைப்பேன். இது அவளை உறுதியாக மகிழ்ச்சி அடைய செய்யும். முக்கியமானது, மல்போட்டியில் மா கலையாமல் இருக்க வேண்டும். என் அழகான வடிவம். நான் உங்களுக்கு ஒரு குச்சியால் உதவுகிறேன். மாவு வெந்து விட்டது. நாம் கேக்கை கிரீமும் வண்ணமுள்ள தெளிப்புடன் அலங்கரிக்கலாம். கோலைகள் உதவி செய்யுங்க. அழகாக இருக்குது. இது உங்களுக்கு பண்டிகை மனநிலையை ஏற்படுத்துகிறது. என் கண்கள் ஆச்சரியப்படாதே.
சமையல்காரரே, அந்த பொருளை பிடிக்கவும் சில கிரீம் பயன்படுத்திக் கொள்கிறேன் மற்றும் சிறிது அலங்காரம். அந்த நட்சத்திரங்களை பாருங்கள். அரிசி சாப்பிடுவீர்களா? உங்களுடைய உணவை எறிவீர்களா? மற்றும் எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. ஜெல்லியை பெட்டிக்குள்வே உருக்கி விடுவேன். அதை கேக்கின் மீது ஊற்றுவேன். மிகவும் ருசியானதாக இருக்கிறது. அதை பாருங்கள், ஏற்கனவே அதிசயமாக தான் இருக்கிறது. இந்த நேரத்தில் கொஞ்சம் மசாலா சேர்க்கலாம். கிட்டில்ஸ். நான் அவற்றை விரும்புகிறேன். அது ஒரு அற்புதமான யோசனை. நம்ப முடியாதது. நாம் தயாராக இருக்கிறோம். என் வாழ்நாளில் இப்படிப்பட்ட அழகான கேக் பார்த்ததில்லை. சரி, மீனை தான் நான் தொடங்குவேன். பூனைகள் அவற்றை விரும்புவதை எனக்கு தெரியும். அவை மாஸ்டிக் மெட்டீரியல்ஸ்ல செய்யப்பட்டவை. இது மிகவும் நல்லது. நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறேன். எனினும் கேக்கை தானாக சுவைக்க நேரம் வந்துவிட்டது. எவ்வளவு சுவையாக இருக்கிறது இவை. சமாதானம். நன்றி பிடி. பிறர் என்ன தயாரித்துள்ளனர் என்பதை பார்ப்போம். சுவாரஸ்யமாக இருக்கும். இனிப்புகள். ஆஹா, இந்த அற்புதமான மரத்தை பாருங்கள். நான் கடையின் திண்டாட்டத்தை அனுபவித்தேன். இது நல்லது. யாரு ஜெயிச்சாங்களா? அது தெளிவா சிவி. என்ன வாழ்த்துக்கள். நன்றி. உங்கள் அடுத்த பணிபுரிதல். பிரியா விடை. கனவு. அவ்வளவு பால் மற்றும் ஐஸ்கிரீம் இருக்கிறது. நான் என் கால் நகங்களை நக்கலாமா? பிள்ளை, உன்னுடைய டோனட்டில் ஒன்றை கடன் வாங்கலாமா? டோனட்டை பின்னர் அதற்குரிய இடத்திலே வை. மியூ. மன்னிக்கவும். சரி, மன்னிக்கவும். நண்பா, உங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமா? இப்போது பூனை மிகவும் அழகான பிரைட் ஐஸ்கிரீம் செய்வது எப்படி என்று உபயோகத்தை காண்பிக்கும். மியாவ். சில உணவு கொண்டு வருகிறேன். ஓ, சில சுவையான பலகாரம். நான் அதை இன்னும் சிறப்பாக செய்ய போகிறேன். அதை ரொட்டையாக உருட்டி மேலும் சுவையாக்கின்றேன். மேலே சில சாக்லேட்டுகள். சூப்பர். ஓஹோ, ஒரு புதிய இலக்கு தெரியுது. சிறிது விளையாட நேரமாகியுள்ளது. நல்லது. யார் சவாலை வெல்ல போகிறார்கள்? லா 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 ஹா ஹா. என்ன நடக்குது? விடுவதற்கு கிட்டத்தட்ட முடிந்தது. ஆனால் என்னவென்றால் நான் எல்லாவற்றையும் பார்க்க முடிகிறது. நான் அதை செய்யலை. கொரகாரங்க. நல்லது. என் அழகான தலைக்கூடு நீர் ஊற்று செய்வதற்கு தேவை. இன்னும் அதிகம். என் திரையிலிருந்து வெளியேற போகிறது. உங்களுக்கு இது பிடிக்குமா? உதவுங்கள். கைஸ், இது அழகாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். அனைவருக்கும் சூப்பர் ஐஸ்கிரீம் இருக்கிறது. ஆனால் ஒரு நிமிஷம், என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். நான் பெரிசா ஐஸ்கிரீம் கோன் செய்ய போகிறேன். அதற்குள்ள இன்னும் ஸ்வீட்ஸ் மற்றும் இன்னும் நூடல்லா சேர்த்தால் போதும். எதையெல்லாம் ஸ்மாஷ் பண்ணலாம். மேலும் இனிப்பு, நிச்சயமாக நூடல்லா. நான் அதை மிகவும் விரும்புகிறேன். இது அற்புதமாக இருக்கும் என்று உணர்கிறேன். ஆஹா, மேலே சில சிறிய நிறமுறின் தூள்கள். நீங்கள் தயார்? நன்றாக இருக்கிறது. நான் இந்த தங்க நிறத்தை வளையல்களுடன் தொடங்க விரும்புகிறேன். பார்ப்போம். மேலக்கார் முயற்சி. ஆனால் நான் இன்னும் சுவையான ஐஸ்கிரீம் சாப்பிட்டுள்ளேன். வாவ், எவ்வளவு அழகாக உள்ளது பாருங்கள். இது அதிசயமாக சுவையாக இருக்கிறது. இது நமக்கு நம்ப முடியாதது. இந்த சிங்கர
குடும்பத்தின் பணிக்குழுக்கு எனக்கு ஒரு ஸ்பூன் இருக்கின்றது. இது சுவையாக துர்நாற்றம் அளிக்கிறது. எனக்கு இந்த பனிக்குள் மிகவும் பிடிக்கும். நன்றிகள் சகோதரி. நீங்கள் வெற்றி பெற்றீர்கள், அதுவும் அருமை. ஆம், நான் ஒரு மேதாவி. யாஹோ! அடுத்து என்ன? எனக்கு வெகு சுடுபசு மற்றும் மார்ஷ்மெல்லோஸ் மிகவும் வேண்டும். தயவு செய்து அதை எனக்காக தயாரிக்கவும். நான் ஒரு வழியா காண்டேன். அழகான கோகோவை பாலை சேர்த்து எப்படி செய்வதென்று எனக்கு தெரியாது. நான் தயாராக இருக்கிறேன். ஒரு கறந்து போன ஸ்பூனை ட்ரிப்ல இட்டிருக்கிறேன். ஒரு ஸ்பூன் காகாஃப் பவுடர் எடுத்து வெந்நீரில் ஆழ்த்துகிறேன். திட்டப்படி நாக்கிள். ஓ ஏழை, கவலைப்படாதே. நான் அதை செய்தேன். நீ ஏதேனும் யோசிப்பாய், ஆனால் நான் என் தலையில் ஒரு அருமையான திட்டத்தை ஏற்கனவே தயாரித்து செயலுக்கு செயல். முதலில் உறைக்க சர்க்கரை பொங்கல் தேவை. அது உறைய வேண்டும். எனக்கு ஒரு உறைவிடம் இருப்பது நல்லது. இது எனக்கு அதிக நேரமாகாது. அடுத்ததாக என் விருப்பமான கனி மற்றும் பழங்கள். நான் ஸ்ட்ராபெரிகளை பயன்படுத்துகிறேன். கண்டிப்பாக. பின்னர் நீல கொத்துக்கனி, இராச்பெரியில், கிவிஸ் மற்றும் ஜெஸ் கேட்ட மம்மலோக்களை மறந்து விடலாம். சரி, புளிப்பிற்காக நம் விருப்பமான குக்கீகளை மற்றும் பெரிய ஆப்பிள்கள். பவித்திர கிரீம் மேலே குழப்பமாக இருக்கிறது. சுவையாக உணவருந்துங்கள். இதோ இங்கே வானவில் சாக்லேட். உங்கள் பைக்களம் அனைத்து நிறமுடிவுகளும். அருமை. அதுதான் நம்ப முடியாதது. என்ன செய்ய போகிறேன் என்று தெரியும். பசும்பொடியை ஒரு பிளாஸ்டர்ல போடலாம். அப்புறம் அதற்கு மேலே பால் ஊற்றுங்கள். இது மிக பிரமாதமாக இருக்கிறது. ஜெஸ், இதை பார்த்தால் அவளின் முகத்தை நான் கற்பனை கூட செய்ய முடியவில்லை. அதிசயம். ஓ, என்னையாவது சிரிக்க வையுங்கள் என்பது கொடியது. ஓ, சரி. அம்மா, என்ன மீதி எங்கே? கவலைப்படாதே சகோதரி. உனக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கிறது. உன் வாய் திற ருசியானது. ஆனால் என்னை அழுக்குப்படுத்தி விட்டாய். நன்றி. மன்னிக்கவும், அது தவறுதலாக நடந்தது. இறுதியாக நான் செஃபின் இந்த அழகான உணவை சுவைக்க முடியும். இந்த உணவு இந்த பெரிய கண்ணாடிக்கு சிறந்தது. அவ்வளவு ருசிகரம். எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. சிறப்பு. நான் இதை பார்த்து மகிழ்கிறேன். எனக்கு எல்லாம் தெளிவா உள்ளது. குட் செஃப் வெற்றியாளர். ஓ, அப்படியா? எனக்கு தெரியும். கைகளை உயர்த்துங்கள்.